Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணை சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கடகம் நன்மைகள் மட்டும். இதுதான் தலைப்பு. ஒவ்வொரு லக்னத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான பக்கங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கு கடகம். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் பிப்ரவரி 8 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. உயர்நில ஜோதிட புரிதல். இது நம்மளோட 10வது பேஜ். ஆல்ரெடி 9 பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சுட்டாங்க. இது ஒரு உயர்நிலை ஜோதிடம். 6 மாதம் கோர்ஸ் இருக்கும். சண்டே கிளாஸ் இருக்கும். காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் லைவில் ஜூம் மீட்டிங்கில். விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு தனிநபருக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. அடிப்படை ஜோதிடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது உயர்நிலை வகுப்புகள். கடகம் காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, சர வீடு, சௌமிய வீடு, பூமிக்கு துணைக்கோளான ஒரு தாயை போல நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய சந்திரனுடைய ஆட்சி வீடு தான் கடகம். பொதுவாக சரலக்கணங்கள் வலிமையானவை, இதில் எந்த டவுட்டும் இல்லை. அந்த சரலக்கணங்கள்லேயே மிக வலிமையான ஒரு லக்னம் இருக்குன்னா அது கடக லக்னம் தான். நம் நாட்டை ஆண்ட பல பேர் கடக லக்னத்துக்கு சொந்தக்காரர்கள். இது உங்களுக்கு வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா புரியும். கடகம் ஆளும் அதிகாரம் திறன் கொண்ட ஒரு லக்னம். ஆளும் அதிகார திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லக்னம். தாய்ப்பாசம் மிகுந்த லக்னம். அனைவரையும் அரவணைத்து சென்று தலைமை பொறுப்பேற்கும் தகுதி கொண்ட ஒரு லக்னம். யாரையுமே ரொம்ப நேரடியாக பகைவராய் கருதாமல் பகைவருக்கும் அன்பு செய் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விதி உள்ள லக்னம். பொதுவாக தாய்க்கு பாகுபாடுபடுத்தி பார்க்க தெரியாது. 4 குழந்தைங்க இருந்தால் 4 குழந்தைங்க ஒரே மாதிரி அரவணைச்சு செல்லும் தன்மை கொண்டது சந்திரனுடைய நிலைப்பாடு, தாயாருடைய நிலைப்பாடு. அப்போ அந்த அமைப்பு தான் கடக லக்னக்காரர்களுக்கும் நேச்சுரலாகவே வரும். இந்த வீட்டில் ஒரு சில கிரகங்கள் நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாலும் கூட அவ்வளோ மோசமான விளைவுகளெல்லாம் ஒன்றும் ஏற்பட்டுறாது. இந்த வீடு இயற்கை சுப வீடுங்கிறதுனால இங்கே உட்காரக்கூடிய ராகு கேது சனி மாதிரியான கிரகங்கள் கூட கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கும். அவ்வளோ மோசமான விளைவுகள், ரொம்ப கடுமையான பலன்கள் அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்து கொடுத்து யோகத்தை கொடுத்து விடும். வாழ்வியலில் மீண்டும் 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 வாய்ப்புகளை கொடுத்து இந்த ஜாதகர்களை உயர்த்தாமல் இந்த லக்னம் போகவே போகாது. நீங்கள் ஒரு கடக லக்னத்திலையோ கடகராசிலையோ பிறக்கிறீங்கனாலே உங்களுக்கு வாய்ப்புகள் உலகமெங்கும் கொட்டி கிடக்கும். சில லக்னங்களுக்கெல்லாம் ஒன்ஸ் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அடுத்து தலையே தூக்க முடியாது. ஆனால் கடக லக்னத்துக்கு அப்படிலாம் இல்லை. மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும். 4 தடவை தப்பு பண்ணாலும் 5வது வாய்ப்பை கொடுத்தே தருவாங்க. சில கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி டக் அவுட் ஆனாலும் கூட மறுபடியும் பழையபடியும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு மேட்ச்சு தப்பு பண்ணிட்டாலும் உடனே டீம் விட்டே தூக்கிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அமைப்பு தான் கடக லக்னம் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை தரக்கூடியது. இந்த வீட்டில் அதிகப்படியான கிரகங்கள் இருப்பதே ஒரு வித யோகம்தான். பொதுவாக சர வீடுகளில் வலிமையான இந்த கடகத்தில் அமர்ந்தபடி ஒரு கிரகம் தசை நடத்தினா அந்த தசா காலங்களில் ஜாதகர் கட்டாயம் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறவே செய்கிறார். உங்கள் எதிரிகள் கூட கடக லக்னத்தில் அமர்ந்து கடக வீட்டில் அமர்ந்தபடி திசை நடத்தினா அந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளை முறியடிக்கும் யோசனைகளும் உங்களுக்கு சேர்ந்தே வழங்கப்படும். ஸோ அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போயிடும். இந்த வீட்டில் சூரியன் அதிகார தோரணையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமர்வார். சூரியன் இந்த வீட்டில் உட்கார்றதுங்கிறது சர வீட்டில் சூரியன்கிற அந்த அடிப்படையில் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கும். இந்த இடம் ஆடி மாதத்தில் சூரியன் இங்கே உள்ளே வருவார். அவர் வலுவிழக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்தாலும் கூட தனது ஆட்சி மூல திரிகோண வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறார். தனக்கு அதிமித்திர வீடான கடகத்தில் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் அதிகாரம் உள்ளவர்கள், அரசாங்க தொடர்பு, அதிகார பதவிகள், நல்ல தகப்பன், வெளிநாட்டில் வசிக்கும் வாழ்க்கை, முன்னேற்றம், அரசு வேலையில் வளர்ச்சி, யோகிதைகள், பவரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். சந்திரன் இங்கே உட்காந்துட்டார்னா கேட்கவே வேண்டியதில்லை. அவர் ஆட்சி பவருக்கு வந்துடுவார். லக்னாதிபதிங்கிற முறையில் லக்ன ராசி அதிபதியும் அவரே ஆகி ஹை பவரில் உங்களுக்கு நல்ல விதமாக வேலை செய்வார்.
நல்ல செயல் திட்டங்கள், தண்ணீர் கொண்டு செய்யப்படும் தொழில்கள், நீரினால் ஆதாயம், பிரயாணங்கள்னால வளர்ச்சி, கற்பனை திறன் மூலம் வெற்றி, தாயாதி வர்க்கத்தின் மூலம் யோகங்கள், தாய்வழி சொத்துக்கள் கிடைப்பது, பெண்களாலேயே நிறைய ஆதாயம் அடைவதுன்னு நல்ல பலன்கள் இருக்கும். செவ்வாய்க்கு இந்த வீடு நீச்ச வீடாகவே இருந்தாலும் கூட அவர் அவ்வளோ மோசமான பலன்களை வழங்கி விடுவதில்லை தனது தசாபுத்தி காலங்களில். நீங்கள் மேச லக்னமாவோ விருச்சிக லக்னமாவோ இருந்து செவ்வாய் நீச்சம் அடைஞ்சார்னா அவனா கொஞ்சம் மைனஸ்னு எடுக்கலாம். மற்ற லக்னங்களின் அடிப்படையில் இவர் இங்கே நீச்சம் அடைவதை அவ்வளோ மோசம்னு எடுத்துக்க முடியாது. கூட எங்கேயாவது இருந்து குருவோ சந்திரனோ பார்த்துட்டாங்கன்னா டோட்டலாகவே அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் செவ்வாய் ஒரு 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற நிலப்பேடில் செயல்படுவார்னு எடுத்துக்கலாம். குரு பகவான் இங்கே உச்சம் பெறும் வலிமை கொண்டவர். இருக்கிறதுலே முழுமையான சுபர் அவர் தான். அவர் கடக வீட்டில் உச்சம் பெறுற மாதிரி ஒரு ராஜயோக அமைப்பு வேறு எதுவுமே இல்லை. எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கடகத்தில் குரு இருக்காருன்னா நல்ல கல்வி இருக்கும், சொத்து இருக்கும், வாகன சுகம் இருக்கும், தாயாரின் அன்பு கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், தகப்பன் தாயை போலவும் தாய் தகப்பனை போலவும் உங்களை வழிநடத்தி காப்பாற்றுவாங்க, பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்கும், குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், பணம் புழங்கும் யோகிதையை பெற்றவர்களாக இருப்பீங்க. ஸோ இது ஒரு நல்ல வீடாக வந்துடும் குருவுக்கு. இந்த இடத்துல புதனும் சுக்கிரனும் பகை என்கின்ற நிலையை பெறுகிறார்கள்னாலும் கூட இது ஒரு இயற்கை சௌமிய வீடுங்கிறதுனால ஓகேங்கிற மாதிரியான லெவலில் செவ்வாயை போலவே 50-50 அப்படிங்கிற நன்மையும் தீமையும் கலந்து தரக்கூடிய நிலை வந்துடுவாங்க. அதனால் இவர்கள் இருக்கிறதுல குற்றம்னு சொல்லிட முடியாது. குரு உட்கார்ந்தாலும் செவ்வாய் உட்கார்ந்தது சுக்கிரன் உட்கார்ந்தாலும் சரி புதன் உட்கார்ந்தாலும் சரி ஒரு மாதிரி கலப்பு பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் போயிடும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இது கடும் பகை வீடு அப்படின்னாலும் தனது கர்மஸ்தான வீடான மகரத்துக்கு திக்பலம் பெறும் வீடுங்கிற அடிப்படையில் இவர்களுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகிதைகள், வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தை பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய யோகங்கள்ங்கிறது மாதிரியானது தான் கொடுத்துட்றாங்க. ஸோ கடக வீடினுடைய ஒரு நேச்சர் ஆஃப் கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பை திருப்பி திருப்பி கொடுக்கறதாங்க. இன்றைக்கி வெற்றி பெற்ற மனிதர்கள் நிறைய பேரை நம்ம பேட்டி கண்டோம்னா மீண்டும் மீண்டும் எனக்கு வாழ்க்கையில் வாய்ப்பு கிடச்சிச்சு, அதனுடைய அடிப்படையில் தான் நான் ஜெயித்தேன், நான் முதல் அட்டம்ப்ட்லேயே அப்படியே வெற்றியாளராக ஆயிரல, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது, ஒரு தொழிலில் நான் தோற்று போனேன், ஜீரோவானேன், ஆனால் மறுபடியும் முயற்சி செஞ்சு இன்னொரு துறையில் வெற்றி அடைஞ்சேன். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டாடக்கூடிய மாபெரும் மனிதர்கள் பல பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. நிறைய மிகப்பெரிய தோல்விகளையும் சரிவுகளையும் சந்தித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபார்மை பழையபடிக்கும் கொண்டுட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடு தான் கடகம். அதனால் கடகத்துடைய மிகச்சிறந்த ஆகாய நன்மை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப உங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கறது தான். வாய்ப்பை கொடுத்து கொண்டே வாரி வழங்கும் சர வீடுகளில் முதன்மையானது. ஒரு தாயார் எப்படி தனது குழந்தை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதற்கு தேவையான போசாக்கையும் அன்பையும் உணவையும் பராமரிப்பையும் திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருப்பாரோ அதே மாதிரி இந்த கடக வீடும் ராசியும் கடக லக்னக்காரர்களுக்கு அங்கே அமரும் கிரகங்களும் வாய்ப்புகளை தனது ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கும் தன்மை கொண்டவை தான். ராகு கேதுகள் இங்கே உட்கார்ந்தாலும் பெரிய நெகட்டிவ் இல்லை. மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் என்கின்ற இந்த 5 வீடுகள் ராகு கேதுகளுக்கு ஒரு மாதிரி கவர் பண்ணி அவங்களுடைய நெகட்டிவை ஃபில்டர் பண்ணி வளர்ச்சியை தரக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறதுனால அவர்கள் அமர்வதை கூட மோசம் என்று சொல்லிவிடுதல் இயலாது. மொத்தத்தில் செவ்வாய் ஒரு 50-50 சாய்ஸாக இருப்பார், புதன் ஒரு 50-50 சாய்ஸில் இருப்பார், சுக்கிரன் ஒரு 50-50 சாய்ஸில் இருப்பார், சனி ஒரு 50-50 சாய்ஸில் இருப்பார். இந்த 4 பேர் இப்படி. சூரியன் சந்திரன் குரு இவர்களெல்லாம் மிகச்சிறந்த நன்மைகள் தரக்கூடிய வீடுகளாக இந்த வீடு இயற்கையிலே அமைந்துவிடும். ராகு கேதுகளுக்கு ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லாமல் கிட்டத்தட்ட 75% அவங்களும் பாசிட்டிவான வேலைகளை செய்யும் தகுதி கொண்டவர்களாகவே இருப்பாங்க. ஸோ இந்த கேது திசை ராகு திசை வரப்போது அடுத்தது உங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லப்பட்டால் அது கடக வீடோடு தொடர்பு கொண்டிருக்கிறதான்னு மட்டும் பாருங்கள். கவலையே படாமல் காலரை தூக்கி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கும் வளர்ச்சி அடைஞ்சு போகலாம். மொத்தத்தில் கடக வீடு சர வீடுகளில் வலிமையான மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை தந்து ஒரு மனிதனை புகழின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் தகுதி கொண்ட வீடு. கடக வீட்டில் அமர்ந்து திசை நடத்துகிற கிரகங்கள் எப்படிப்பட்ட வளர்ச்சியை தருங்கிறத தனிப்பட்ட முறையிலே நான் அனுபவித்து பார்த்தவன் என்கின்ற வகையில் சொல்கிறேன். கடக வீடு அதிகமான சௌமியங்களை, நன்மைகளை, யோகங்களை, வெற்றிகளை தரும் வீடு என்றால் அது மிகையாகாது என்று கூறி
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.